சவுதி அரேபியா ஒரு ஆச்சரியம் தர தகவல் ஒன்றை வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஈரான் அமெரிக்கா பேசஸ்களை மட்டும் சவுதி அரேபியாவுக்குள்ள தாக்குறதுக்கு சவுதியினுடைய அரசாங்கம் பச்சை விளக்கு காட்டி இருக்காங்க. எங்களுடைய பாலிஸ்டிக் மிசைலை நாங்க அப்கிரேட் பண்ணிருக்கோம், மேம்படுத்தி இருக்கோம். அது மட்டும் இல்லாம அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் கொலாப்ஸ் ஆயிட்டு இனி பேச்சுவார்த்தை இல்லை, இனி யுத்தம் மட்டும்தான் நடக்க போகுது. சற்று நேரத்துக்கு முன்னர் 2 வர்த்தக கப்பல்களை பெர்சியன் வளைகுடாவுல ஈரான் கைப்பற்றி இருக்காங்க. ரஷ்யாவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மரியா ஜக்கரோவா ஒரு கருத்தொன்றை வெளியிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, சவுதியில இருக்கிறவங்க சவுதியினுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசாம இருக்கிறது தான் பெட்டர். அந்த அடிப்படையில கடும் ஒரு டென்ஷனான சிச்சுவேஷனுக்குள்ள ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய இந்த 2 நாடுகளுக்கு இடையிலான நாளைக்கு ஓமான்ல மஸ்கட்ல நடக்க இருக்கிற இன்றைய நாளுக்குரிய காணொலியை பார்க்க வந்திருக்கிறார் அனைவரையும் வரவேற்கிறேன். அனைத்து புகழும் ஏக இறைவனாகிய ஒருவனுக்கு மாத்திரமே சொந்தமானது அப்படிங்கிற உயரிய எண்ணத்தோட இந்த வீடியோவை நம்ம ஆரம்பிக்கலாம். அந்த அடிப்படையில ஆரம்ப கட்ட தகவலாக அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வஞ்சித்து கெஞ்சி நிற்கும் பூமியான காசாவில் இருந்தே முதற்கட்ட தகவல்களை நம்ம ஆரம்பிக்கலாம். அந்த அடிப்படையில பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த 2-3 நாட்களாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுக்குள்ள தொடர்ச்சியான பல தாக்குதல்களை செஞ்சு கொண்டு வராங்க. அதுல முந்தநாளைய வீடியோல நம்ம பார்த்திருந்தோம் 31 பேருக்கு மேல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் படுகொலை செஞ்சிருந்தாங்க. நேற்றைய வீடியோல நம்ம பார்த்திருந்தோம் 15 பேருக்கு மேல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவு முழுவதும் போட்ட குண்டு தாக்குதல்ல படுகொலை செஞ்சிருந்தாங்க. நம்ம நேற்று வீடியோ பேசும் வரைக்கும் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின் அடிப்படையில் நேற்றைய நாள் முழுவதும் 25 பேரை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுக்குள்ள படுகொலை செஞ்சிருக்காங்க. அப்படிங்கிறத காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் இந்த தகவலை வெளியிட்டு கொண்டு இருக்காங்க. இதுக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வெச்ச குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு சொன்னா, வடக்கு காசா பிரதேசங்கள்ல இருந்து ஹமாஸ் எங்கள் மேல துப்பாக்கி சூடு நடத்தினாங்க, இதுக்காகத்தான் இந்த தாக்குதல்களை நாங்க செஞ்சோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க. இருந்த போதிலையும் இந்த வீடியோ இப்ப நாம பேசிக்கொண்டிருக்கிற நேரம் வரைக்கும் ஹமாஸ் இதுக்கு எதிர்ப்போ மறுப்போ இல்ல நாங்க செஞ்சோம் அப்படின்றோ எதுவுமே சொல்லல. அப்படி சொன்னா அடுத்த வீடியோல நம்ம அதை தகவலாக எடுத்துக்கொள்ளலாம். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவுக்குள்ள மனிதாபிமான அப்பட்டமான மீறல்களை தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு இருக்கிற இந்த நேரங்கள்ல இன்னொரு முக்கியமான தகவல் ஒன்று வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, கடந்த 2025ஆம் ஆண்டுல இருந்து காசாவுக்குள்ள இந்த சிகரெட் பெட்டிகள், ஐபோன்கள், பேட்டரிகள், கார் பேட்டரி போன்ற அந்த பேட்டரிகள், அது மட்டும் இல்லாம வாகன உதிரி பாகங்கள் எல்லாமே கடந்த ஆண்டில் இருந்து காசாவுக்குள்ள கடத்தப்பட்டிருக்கு. இந்த கடத்தல் வேலையை செஞ்சது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இஸ்ரேலினுடைய உள்நாட்டுக்குள்ள வேலை செய்யற உளவு பிரிவாக இருக்கிற ஷின்பத் மற்றும் இஸ்ரேலினுடைய காவல்துறை போலீஸ் இருவரும் சேர்ந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் அடிப்படையில காசாவுக்குள்ள செயலாற்றி கொண்டிருந்த ரிசர்வ் வீரர்கள் தான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. அதாவது வெளியேறிந்த சிகரெட் பெட்டிகள், அதே போன்ற பேட்டரிகள், வாகன உதிரி பாகங்கள் போன்றவற்றை காசாவுக்குள்ள கொண்டு போயிருக்காங்க. இவங்க யாருக்காக கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விசாரணைகள் இப்ப நடந்து கொண்டிருக்கு. விசாரணைகளின் அடிப்படையில இதை நாங்க ஹமாஸுக்கு கொண்டு போகல, நாங்க எங்களினுடைய சொந்த தேவைகளுக்காகவும் அங்க இருக்கிற மக்களுக்கிட்ட கொடுக்கறதுக்காகவும் தான் நாங்க இதை கடத்தினோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இஸ்ரேலினுடைய நீதிமன்றம் இதுவரைக்கும் இவங்களை என்ன சந்தேகத்தின் பேர்ல கைது செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹமாஸுக்கு கொடுக்கறதுக்காகத்தான் இவங்க இந்த பொருட்களை காசாவுக்குள்ள கடத்தி இருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் அப்படின்னு சொல்லலாம். இது இப்படி இருக்கிற நேரங்கள்ல அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, HRF நமக்கு தெரியும், ஹிந்த் ரஜாப் ஃபவுண்டேஷன். ஹிந்த் ரஜாப் அப்படிங்கிற குழந்தை காசாவுக்குள்ள மருத்துவ உதவிக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவர்களுடைய பெற்றோர்களோட சென்று கொண்டிருக்கும் பொழுது உயிரோட ஒரு சிறுமி ஒருத்தங்களை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் படுகொலை செஞ்சிருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த சிறுமி செஞ்சிலுவை சங்கத்துக்கு கால் பண்ணியிருந்தாங்க. இதனூடாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒரு பச்சை குழந்தைய படுகொலை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது முழு உலகத்துக்கும் தெரிய வந்திருந்துச்சு. அந்த அடிப்படையில ஹிந்த் ரஜாப் அப்படிங்கிற ஃபவுண்டேஷன் உலகம் முழுவதிலேயுமே இருக்கிற மனிதாபிமான ஆர்வலர்களாக முன்னெடுக்கப்பட்டிருந்துச்சு. அது அமெரிக்காவிலையும் இருக்கு. இப்ப இந்த ஹிந்த் ரஜாப் ஃபவுண்டேஷன் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க. என்ன அடிப்படையில் இந்த வழக்கு தாக்கலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, வார் கிரைம் ஆக்ட் அப்படிங்கிற பேர்லையும் அதே போன்று ஜெனசைட் ஸ்டாட்யூட் அப்படிங்கிற சட்டத்தின் கீழையும் இவர் மேல புகார் அளிச்சிருக்காங்க. புகார் அளிக்கப்பட்ட நபரினுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா,
ஆர்டி கானி அப்படிங்கிறவருக்கு எதிராகத்தான் இவங்க புகார் அளிச்சிருக்காங்க. இவர் ஹிந்த் ரஜாபினுடைய கொலையோட தொடர்பட்டு இருக்கார். அது மட்டும் இல்லாம பொதுமக்களை அநியாயமாக படுகொலை செஞ்சிருக்கார், பள்ளி வாயல்களுக்குள்ள தீ வச்சிருக்கார், அதை சேதப்படுத்தி இருக்கார், மதஸ்தலங்களை சேதப்படுத்தி இருக்கார். அப்படிங்கிற அடிப்படையில இவர் மேல அமெரிக்காவுல வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க. ஏன் அமெரிக்காவுல இவர் மேல வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வரும் நாட்கள்ல ஆர்டி கானி அப்படிங்கிறவர் அமெரிக்காவினுடைய முக்கியமான பல்கலைக்கழகமாக இருக்கிற போஸ்டன் பல்கலைக்கழகத்தில மாணவர்களுக்கு உரையாற்றத்துக்கு இருக்கார். அதனை முன்னிட்டும் அது மட்டும் இல்லாம ஜெனசைட் அப்படிங்கிற மனிதாபிமான எதிர்ப்புகளை செஞ்சு போட்டு வேற நாடுகளை தஞ்சம் புகுந்து இருக்கிறவங்களுக்கு எதிராகவும் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படுது. அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வழக்கை நாங்க தாக்கல் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹிந்த் ரஜாப் பவுண்டேஷன் அமெரிக்காவுக்கானவங்க இத சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில உலகம் முழுவதிலேயுமே ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஹிந்த் ரஜாப் பவுண்டேஷன் தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டு வராங்க. அமெரிக்காவிலையும் செயற்பட்டு கொண்டிருக்காங்க. ஹிந்த் ரஜாப் பவுண்டேஷனுடைய வேலைகள் இவ்வாறு இருக்கக்குள்ள அடுத்தது பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, டர்க்கியினுடைய ஜனாதிபதி எர்துகான் பிப்ரவரி 3ஆம் தேதி சவுதி அரேபியாவுக்கு போயிருந்தார். எதுக்காக போயிருந்தார் அப்படிங்கிறது நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னடா, ஈரான் அமெரிக்கா யுத்தம் கடும் ஒரு டென்ஷனான சிச்சுவேஷன்ல இருந்து கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில இவை சம்பந்தமாக நாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற அடிப்படையில தான் எர்துகான் சவுதி அரேபியாவுக்கு போயிருந்தார். ஆனாலும் அவை சம்பந்தப்பட்ட தவிர்ந்த மேலதிக அறிவிப்புகளை சவுதி மற்றும் டர்க்கிஷ் கவர்மெண்ட் இணைஞ்சு வெளியிட்டு இருக்காங்க. அதாவது அந்த பேச்சுவார்த்தையில என்னென்ன முடிவுகளை இவங்க எடுத்தாங்க அப்படிங்கிற அடிப்படையில், அந்த அடிப்படையில மிக முக்கியமான முடிவாக என்ன அப்படின்னு சொன்னா, சவுதியில இப்ப விஷன் 2030 அப்படிங்கிற ப்ராஜெக்ட் போய் கொண்டிருக்கு. அதே போன்று துருக்கியில இன்னொரு முக்கியமான ப்ராஜெக்ட் ஒன்று போயிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, டர்க்கி செஞ்சுரி விஷன் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் ஒன்று போய் கொண்டிருக்கு. இது ரெண்டையுமே ஒன்றாக இணைத்து, அதாவது நிதியா இருக்கலாம், ஆளணியா இருக்கலாம், டெக்னாலஜியா இருக்கலாம், எல்லா வகையிலுமே இந்த ரெண்டு ப்ராஜெக்டையும் ஒன்றாக இணைத்து வரும் 2030ஆம் ஆண்டுக்குள்ள முடிவடைய வைக்கிறதுக்குரிய வேலைகளை இரண்டு நாட்டு அரசாங்கங்களும் சேர்ந்து செய்வதாக முடிவெடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, தீவிரவாத சிந்தனை கொண்டவங்க, தீவிரவாத கருத்தியல் கொண்டவங்களை கடுமையாக கண்காணிக்கிற வேலையை சவுதி அரேபியா மற்றும் துருக்கி ரெண்டு நாடுகளும் இணைந்து செய்ய இருக்காங்க. இதுக்காக துருக்கி அவங்கள்ட்ட இருக்கிற இன்டெலிஜென்ஸ் சவுதி அரேபியாவுக்கும், சவுதி அவர்களுடைய இன்டெலிஜென்ஸ துருக்கிக்கும் கொடுக்கறதுக்கு இருக்காங்க. அந்த அடிப்படையில மத்திய கிழக்குல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம நாட்டில இருந்து போனவங்க, இந்தியாவில இருந்து போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சவுதியில இருக்கிறவங்க சவுதியினுடைய கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசாம இருக்கிறது தான் பெட்டர். அந்த அடிப்படையில ஏற்கனவே இந்த நடைமுறைகள் பொறிமுறைகள் சவுதி அரேபியா அதே போன்ற மத்திய கிழக்கு நாடுகள் இருந்தாலும் இப்ப கண்காணிப்பை தீவிரப்படுத்தி இருக்காங்க இந்த நாடுகள். அந்த அடிப்படையில எர்துகான் சவுதிக்கு போனத்தில இருந்து இவ்வாறான தகவல்கள், இது மட்டும் இல்லாம பாதுகாப்பு உடன்படிக்கை, பாதுகாப்பு ஒப்பந்தம், டெக்னாலஜி, கிட்டத்தட்ட சவுதி துருக்கி எல்லா வகையிலுமே ஒன்றிணைஞ்சு செய்யக்கூடிய சகல ஒப்பந்தங்களையும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சவுதி அரேபியா மற்றும் துருக்கியினுடைய ஒப்பந்தங்கள் இப்படி இருக்கக்குள்ள அடுத்தது பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, நேற்றிரவு கடும் ஒரு டென்ஷனான சிச்சுவேஷனுக்குள்ள ஈரான் மற்றும் அமெரிக்கா ஆகிய இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான நாளைக்கு ஓமான்ல மஸ்கட்ல நடக்க இருக்கிற பேச்சுவார்த்தை இருந்துச்சு. அந்த அடிப்படையில நேற்றிரவு திடீர்னு மாதிரி ஒரு தகவல் ஒன்று வந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் கொலாப்ஸ் ஆயிட்டு, இனி பேச்சுவார்த்தை இல்லை, இனி யுத்தம் மட்டும்தான் நடக்க போகுது. அந்த அடிப்படையில ஈரான் ஹை அலர்ட்ல இருந்து கொண்டு இருக்காங்க. அமெரிக்கா ஈரானை தாக்குறதுக்குரிய சகல வேலைகளையும் இப்ப செஞ்சு கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறத சகல மீடியாக்கள் தான் சொல்லி கொண்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகியவங்க பேசிக்கொண்டதன் அடிப்படையிலும் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. இவ்வாறு பெரிய அளவுக்கு பிரச்சனை போறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நான் நேற்றைய வீடியோல சொல்லியிருந்தேன், ஈரான் அமெரிக்காவுக்கிட்ட சொல்லியிருந்தாங்க துருக்கியினுடைய இஸ்தான்புல்ல நடக்க இருக்கிற பேச்சுவார்த்தையை ஓமானுக்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு அமெரிக்கா சம்மதிச்சிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உண்மையிலேயே அமெரிக்கா அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருந்தாங்க. பட் நேற்று அமெரிக்கா மாறி ஈரானுக்கிட்ட சொல்லியிருக்காங்க, நியூக்ளியர் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை மட்டுமில்லை, நம்ம உங்களுடைய பாலிஸ்டிக் மிசைல் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையும் பேசணும். அதே போன்று நீங்க உங்களுடைய ப்ராக்ஸிக்கு, அதாவது யமனினுடைய ஹவுத்திகளுக்கு, அதே போன்ற ஹிஸ்புல்லாக்களுக்கு அளிக்கிற ஆதரவு சம்பந்தமாகவும் ஈரான் பதில்களை சொல்லணும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தையை நாம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருந்தாங்க. அட் தி சேம் டைம் அதே நேரத்துல அமெரிக்காவினுடைய வெளிவிவகாரத்துறை செயலாளரான மார்க்கோ ரூபியோ ஊடகங்களுக்கு இதே கருத்தை சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்துல ஈரான் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா, நியூக்ளியர் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையாக இருந்தா மட்டும்தான் நீங்களும் நாங்கள் பேசுறேன், பாலிஸ்டிக் மிசைல் சம்பந்தப்பட்டதாகவோ இல்ல வேறு விடயங்கள் சம்பந்தப்பட்டதாகவோ எந்த ஒரு பேச்சு
பேச்சுவார்த்தையும் எங்களுக்கும் உங்களுக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லி உறுதியா ஈரான் சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த பேச்சுவார்த்தை நமக்கு தேவையில்லை, நீங்க உங்களோட வேலையை பாருங்க, நாங்க எங்களோட வேலையை பார்க்க அப்படின்னு சொல்லி ஈரான் உறுதியா சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு அமெரிக்கா, அதாவது இது எல்லாமே ஒரு மணித்தியாலத்துக்குள்ள நடந்த விடயங்கள், ஒரு மணித்தியாலம் இல்லை, ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ள நடந்த விஷயங்களாக இருக்கும். அதன் பிறகு அமெரிக்கா ஈரான் கிட்ட சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னா, ஓகே நம்ம நியூக்ளியர் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையை மட்டும்தான் நம்ம பேசுவோம் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு அரை மணித்தியாலத்துக்குள்ள இந்த பிரச்சனை எல்லாம் நடந்து கொண்டிருக்கக்குள்ள ஒரு அரை மணித்தியாலத்துக்குள்ள ஈரானினுடைய பேச்சுவார்த்தை குழுவை தலைமை தாங்குற ஈரானினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரான அப்பாஸ் ஆராய்ச்சி ஒரு தகவல் ஒன்று அவரே சொல்றாரு. என்ன அப்படின்னு சொன்னா, திட்டமிட்டபடி வரும் வெள்ளிக்கிழமை, அதாவது நாளைய தினம் காலை 10 மணிக்கு ஓமானினுடைய மஸ்கட்ல இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும். பேச்சுவார்த்தைக்குரிய சகல வேலைகளையும் செஞ்சு கொண்டிருக்கிற ஓமானிய நண்பர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை சொல்லிக் கொள்றோம். அது மட்டும் இல்லாம ஈரான் இன்னொரு விடயத்தை அமெரிக்காவுக்கு அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பேச்சுவார்த்தை புதிதாக தொடங்க போற பேச்சுவார்த்தை கிடையாது. 2025ஆம் ஆண்டு ஜூன் மாத யுத்தத்துக்கு முன்னர் ஓமான்ல அமெரிக்காவும் ஈரானும் மறைமுக பேச்சுவார்த்தை செஞ்சு கொண்டிருந்தாங்க. அது தோல்வி அடைஞ்சதை தொடர்ந்துதான் யுத்தம் ஆரம்பிச்சிருந்துச்சு இஸ்ரேலும். அதே போன்று இந்த முறை எந்த இடத்துல அந்த பேச்சுவார்த்தை, அதாவது 2025ஆம் ஆண்டு பேச்சுவார்த்தை எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துல இருந்துதான் இந்த ஆண்டும் இப்ப நடக்க போற நாளைக்கு நடக்க போற பேச்சுவார்த்தையும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஈரான் நேற்றைய தினம் இந்த பிரச்சனை எல்லாம் நடந்து கொண்டிருக்கக்குள்ள நிலக்கல் சுரங்கத்துக்குள்ள பலஸ்டிக் மிசைல்களினுடைய சுரங்க பாதை ஒன்றை திறந்து வைக்கிற நிகழ்வு ஒன்று நேற்று ஈரான்ல இருந்துச்சு. பட் இந்த பேச்சுவார்த்தை கொலாப்ஸ் ஆயிட்டு அப்படிங்கிற தகவல் கிடைச்ச உடனே பாதுகாப்பு காரணங்களுக்காக அந்த நிகழ்ச்சியை மொத்தமாக ஈரான் தடை செஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஈரான் திடீர்னு மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுடைய பலஸ்டிக் மிசைலை நாங்க அப்கிரேட் பண்ணிருக்கோம், மேம்படுத்தி இருக்கோம். அது மட்டும் இல்லாம ஈரானினுடைய பாதுகாப்புக்குரிய வேலைகளை சகல வேலைகளையும் தொடர்ச்சியாக நாங்க செஞ்சு கொண்டு வாரோம் அப்படிங்கிறதையும் ஈரானினுடைய கவர்மெண்ட் இந்த தகவலை வெளியிட்டு இருந்தாங்க. இந்த டைம் மேக்சிமம் டென்ஷன் ஆயிருந்த டைம் அப்படின்னு சொல்லலாம் முழு மிடில் ஈஸ்டும். அந்த அடிப்படையில் அதுக்கு பிறகு அப்பாஸ் ஆராய்ச்சிகையினுடைய கருத்தின் பிறகு அந்த பிரச்சனை கிளியர் ஆகிற நிலைமைக்கு வந்திருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சவுதி அரேபியா ஒரு ஆச்சரியம் தர தகவல் ஒன்றை வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, ஈரான் அமெரிக்க பேசஸ்களை மட்டும் சவுதி அரேபியாவுக்குள்ள தாக்குறதுக்கு சவுதியினுடைய அரசாங்கம் பச்சை விளக்கு காட்டி இருக்காங்க, அனுமதி அளிச்சிருக்காங்க என்கிற ஒரு அதிர்ச்சிதார சம்பவத்தை இஸ்ரேலினுடைய சேனல் 12 கிட்ட இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தின சவுதி அரேபியாவினுடைய வட்டாரங்கள் தெரிவித்திருப்பதாக இஸ்ரேலினுடைய சேனல் 12 இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க. ஒரு நேரம் சவுதி அரேபியா என்ன சொல்லி இருந்தாங்க, ஆரம்ப நேரங்கள்ல எங்களுடைய எந்த ஒரு டெரிட்டரியை, வானமோ நிலமோ கடற்பரப்போ எந்த ஒரு பகுதியையும் பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான தாக்குதல் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு பிறகு சவுதியினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் அமெரிக்காவுக்கு போயிருந்தார். அந்த நேரங்கள் அமெரிக்காவுக்கிட்ட நீங்க ஈரானை தாக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னு சொல்லி எக்ஸியோஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி நாம பார்த்திருந்தோம். இப்ப சவுதி அரேபியாவினுடைய உள்ளக வட்டாரங்கள் சொல்லி கொண்டிருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப சவுதி அரேபியாவுக்குள்ள இருக்கிற அமெரிக்கா பேசஸ் எழுப்ப செல்றதுக்கு சவுதியால இயலாம இருக்கு. அந்த அடிப்படையில ஈரான் சவுதி அரேபியாவினுடைய பேசஸ்களை தாக்கட்டும் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா ஈரானு கிட்ட சொல்லி இருக்காங்களாம். அதே போன்று சவுதி இப்படி தாக்கினாலும் ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு தாக்குதல்களையும் சவுதி செய்யாது அப்படிங்கிறதையும் சவுதி ஈரானு கிட்ட அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. அந்த அடிப்படையில சவுதி அரேபியா இவ்வாறான முடிவுகளை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுதான் மத்திய கிழக்குல சேனல் 12 மட்டும் இல்லாம நிறைய ஊடகவியலாளர்களினுடைய உறுதிப்படுத்தப்பட்ட கருத்தாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப இஸ்ரேல்ல நிறைய நாடுகள் முதலீடு செஞ்சு கொண்டு இருக்காங்க, முதலீடு செய்யறதுக்கு விரும்பி கொண்டு இருக்காங்க. வளர்ச்சி அடைஞ்ச நாடு, டெக்னாலஜியில இன்னைக்கு நம்பர் 1ல இருக்கிற ஒரு நாடு இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும். அந்த நாட்டுல நிறுவனங்களினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உலகளாவிய ரீதியில இருக்கிற மிக முக்கியமான இன்வெஸ்டர்கள் என்னைவாங்க அப்படின்னு சொன்னா இஸ்ரேலுக்குள்ள போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில சைனாவினுடைய முதலீட்டாளர்கள் நிறைய பேர் இஸ்ரேலுக்குள்ள நிறைய முதலீடுகளை செஞ்சிருந்தாங்க. பட் இப்ப இந்த அமெரிக்கா ஈரான் பிரச்சனை போய்கொண்டிருக்கிற இந்த நேரங்கள்ல சைனா ஒரு தகவல் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொன்னா, யாருமே இப்ப இஸ்ரேலுக்குள்ள முதலீடு செய்யக்கூடாது, முதலீடு செஞ்சவங்களுடைய முதலீடுகளும் தடை செய்யப்படுகிறது ஒபிசியலாக அப்படிங்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை சைனா வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முதலீடு செஞ்ச குறையில விட்டு போட்டு போறவங்களுக்கு எதிராக இஸ்ரேலினுடைய முதலீட்டாளர்களும் வழக்கு தொடரவிருப்பதாக சில தகவல்கள் வெளியாயிருக்கு. அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த மாட்டா சைனாவை பொறுத்த வரைக்கும். பொருளாதார ரீதியாக நிறைய துறைகள்ல அமெரிக்காவை விட உலகளாவிய ரீதியில இப்ப சைலண்டா வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு இருக்கிற ஒரு நாடு சைனா. சைனாவுக்கு எதிராக இஸ்ரேல் என்ன செஞ்சாலும் அது முடியாது. இந்த நேரங்கள்ல ரஷ்யாவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மரியா ஜக்கரோவா
ஒரு கருத்தொண்ட வெளியிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானினுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கு தானே, என்ரிச்மெண்ட் பண்ண யுரேனியத்தை வெளிநாடுகளுக்கு அனுப்பணும், ஈரானுக்குள்ள வச்சுக்க கூடாது, வெளிநாடுகளுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறது தான் இப்ப நடக்க போற இந்த பேச்சுவார்த்தையினுடைய முக்கிய விடயமாக அமெரிக்கா வந்து ஈரான் கிட்ட சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில இப்ப இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வெளிநாடுகளுக்கு சொன்னா ஈரான் சொல்லிட்டாங்க வேறு நாடுகளுக்கு நாங்க அனுப்ப மாட்டோம், ஆனா ரஷ்யாவுக்கு அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அந்த அடிப்படையில ரஷ்யாவினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சின் செய்தி தொடர்பாளரான மரியா ஜகரோவா சொல்லியிருக்காங்க, ஈரானுக்கிட்ட செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எங்களுக்கிட்ட தரக்கூடிய பேச்சுவார்த்தை இப்பயும் செயல்முறையில தான் இருந்து கொண்டிருக்கு. அந்த அடிப்படையில நீங்க ஈரான் வந்து ரஷ்யாவுக்கிட்ட அந்த யுரேனியத்தை தரலாம் அப்படின்னு சொல்லியும் மரியா ஜகரோவா சொல்லி இருக்காங்க. ஆனா இதனுடைய கடைசி முடிவையும் ஆரம்ப முடிவையும் எடுக்க வேண்டியது ஈரான் மட்டும்தான். அது எல்லாமே ஈரான் கையில தான் இருக்கு. ஈரான் என்ன முடிவு எடுக்காங்களோ அதுக்கு ரஷ்யா உடன்படும் அப்படிங்கிறத வெளிவிவகாரத்துறையின் செய்தி தொடர்பாளர் மரியா ஜகரோவா சொல்லி இருக்கிறது. வெளிவிவகாரத்துறை அமைச்சகத்தின் செய்தியாகவும் ரஷ்யாவினுடைய புட்டினினுடைய செய்தியாகவும் ஒட்டுமொத்த ரஷ்யாவும் ஈரானினுடைய முடிவுக்காகத்தான் காத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் இது உறுதிப்படுத்தி அப்படின்னு சொல்லலாம். அதாவது யுரேனியத்தை தாரது மட்டும் இல்லை, நீங்க யுத்தம் செய்யறாலும் உங்களோட நிப்பம் நீங்க எடுக்கிற முடிவு தான் எல்லாத்துக்கும் அப்படிங்கிறத தான் ரஷ்யா இன்னைக்கு சொல்லி இருக்கிறது. குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில இன்னைக்கு இவ்வாறான பிரச்சனைகள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரங்களில் சற்று நேரத்துக்கு முன்னர் 2 வர்த்தக கப்பல்களை பெர்சியன் வளைகுடாவுல ஈரான் கைப்பற்றி இருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. இதுல வந்து 15 வெளிநாட்டு ஊழியர்கள் இருந்திருக்காங்க, அவங்களையும் ஈரானினுடைய கஸ்டடிக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. IRGC அந்த கைதை மேற்கொண்டு இருக்காங்க. இதுல வந்து கிட்டத்தட்ட 1 மில்லியன் லிட்டருக்கும் அதிகமான கச்சா எண்ணெய் கடத்தப்பட்ட கப்பலாக இது இருந்துச்சு. அந்த அடிப்படையில தான் இந்த கப்பலை நாங்க கைப்பற்றி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. நேரத்தோட ஈரான் நிறைய கப்பலை கைப்பற்றி இருக்காங்க. அதே போன்று அமெரிக்கா எப்படி வெனிசுவேலாவுக்குள்ள வந்த கப்பல்களை கைப்பற்றி இருந்தாங்களோ அதே பாணியில ஈரான் இப்ப வந்து பெர்சியன் கல்ஃப்ல இவ்வாறான கப்பல்களை கைப்பற்றதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, நேரத்தோட கைப்பற்றி இருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயங்கள் ஒன்றாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில பெர்சியன் வளைகுடாவுல வந்து ஈரான் அவர்களினுடைய ஆதிக்கத்தை அதிகப்படுத்துற வலுப்படுத்துற வேலைகளை செஞ்சு கொண்டு இருக்கிற இந்த நேரங்கள்ல நாளைய தினம் 10 மணிக்கு காலை 10 மணிக்கு ஓமானினுடைய நேரப்படி பேச்சுவார்த்தை இடம்பெற இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை மத்திய கிழக்கினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளையும் உலகளாவிய ரீதியில அடுத்த கட்ட நகர்வுகளையும் இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லும் ஒரு முக்கியமான நாளாக நாளைய நாள் இருக்க போகுது. நாளைய நாள்லையும் தொடர்ச்சியாக இணைஞ்சு கொள்ளுங்க. பிரேக்கிங் அப்டேட்டுகள் தேவைப்படும் இடத்துல தொடர்ச்சியாக நம்ம உங்களுக்காக வழங்குவோம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு நீங்க இன்னைக்கு இந்த தகவல்களை தெரிஞ்சு கொண்ட மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் தெரிஞ்சு கொள்ளட்டும். அந்த அடிப்படையில் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இதுவரைக்கும் உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.